ஃபர்ஸ்ட் தடவை இடிச்சு கீழே விழுகல, ரெண்டாவது தடவை இடிச்சு எல்லாரும் கீழே வந்துட்டீங்க. நள்ளிரவு வெளியே வரும் பொழுது யாரோ ஒரு காரை கொண்டு வேணும்னா ஏற்றி அந்த பெண் கொலை செய்யப்படுகிறார். இந்த செய்தி என்ன அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். இந்த பெண்ணுக்கு வந்து இன்ஸ்டால வந்து ரொம்ப போஸ்ட் போடுறது, இன்ஸ்டால போட்டோ போடுறது இப்படின்றது இந்த காலத்துல எல்லாமே சோசியல் மீடியால இந்த பொண்ணுக்கு ஒரு கொஞ்சம் அளவுக்கு அதிகமான ஒரு மோகமாவே இருந்திருக்கு இந்த பெண்ணுக்கு. தாயார் என்ன சொல்றாங்க இப்படின்னா, என் பொண்ணை பாக்குறதுக்கு 16 கண்ணு வேணும், என் பொண்ணு வந்து அவ்வளோ அழகா இருக்கும், என் பொண்ணு ஒரு செலிபிரிட்டி மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க, அவ்வளோ போட்டாஸ் என் பொண்ணு போட்டா அவ்வளோ பேர் பார்ப்பாங்க அப்படின்னு அந்த தாய் வந்து அந்த பொண்ணை வந்து குழந்தை இறந்து போன பெண்ணை வர்ணிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதை இப்படி இறந்துட்டாங்களேன்ட்டு. ஆனா இது அவங்களோட அறியாமையை காட்டுது. அந்த இன்ஸ்டா வந்து அந்த பொண்ணுக்கு ஆபத்தா ஆயிடுச்சு. இதுதான் 7:51 அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு. 7:51 ஃபோன் பண்ணி, அம்மா பிபி மாத்திரை போட்டியாமா, நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு இடத்துக்கு போறோம், காலையில தான் உனக்கு லைன் கிடைக்காது, காலையில தான் உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நைட் சரக்கு போட போறேன்னு அர்த்தம். இதுதானே எதார்த்தம். அப்ப இப்போ உள்ள போனோன்னா இவங்க டான்ஸ் ஆடுறாங்க. உள்ள போனோம் டான்ஸ் ஆடும் போது இந்த பெண் மது அருந்திருக்கு, மாற்று கருத்தே கிடையாது. அதாவது மது அருந்தாதவங்க எதுக்கு பாருக்கு போகணும், பப்புக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே. இல்ல அது நண்பர்களோட பேசுறது கூட போலாம், நண்பர்களோட பேசுறது கூட போலாம். ஆனா இந்த பொண்ணு வந்து மது அருந்திருக்குன்னு அந்த நண்பரே சொல்லிட்டாப்லையே. இந்த போதை இல்லாம வேற ஏதோ ஒரு போதையில இருந்திருக்காங்க. மாற்று கருத்துல இல்ல. அந்த பசங்களோட பார்வையும் பேச்சையும் பார்க்கும்போது நம்மளால அதிகமா இருக்குது. போன ஆட்சியே கமிழ்ந்ததுக்கு அது ஒரு காரணம், போதை போய். ஆனா இன்னும் அந்த போதை வந்து இன்னும் இதாகல, முழுமையாக தடைக்கப்படல. யூத் தமிழ் ஊடகப்பு வந்து ஈழத்தமிழர்கள் மேல மிகுந்த மரியாதை வச்சிருக்குது. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்து சென்னையிலிருந்து வந்திருக்கு. அது நேற்று நடந்தது செய்தி. யான்சின் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து கோயம்பேட்டில் வந்து ஒரு காரை ஏற்றி கொலை பண்ணியிருக்காங்க. அந்த பெண் என்னன்னு கேட்டோம்னா ஒரு ரெஸ்டோ பார்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து பப்பும்பாங்க, அல்லது ஸ்பா அப்படிங்கிற சில இதெல்லாம் இருக்குது. இந்த சென்னையில் இந்த மாதிரி லைசன்ஸ் வாங்கிய நடத்தக்கூடிய சில இடங்கள் இருக்குது. அந்த இடத்துல இருந்து அங்கே வந்து வேலை செய்கிற பெண்ணா அல்லது டான்ஸரா அப்படிங்கிறது வந்து 2-3 செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்குது. இந்த செய்தி தொடர்பாக இது எப்படி இறந்தது, யாரு, என்னங்கிறது வந்து கொஞ்சம் விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு புலனாய்வு செய்யறதுல மிகவும் அற்புதமான ஒரு பத்திரிகையாளராக இருக்காரு. டேட்டாஸை வந்து புட்டு வைக்கிறவர் அவர் வந்திருக்காரு. வணக்கம் விமலேஸ்வரன். நன்றி சார். வணக்கம் சார். விமலேஸ்வரன், இந்த செய்தியை பற்றி ரொம்ப அதிர்ச்சிகரமான செய்தியாக இருக்குது எங்களுக்கெல்லாம். ஏன்னா ஈழத்தமிழர் மேலே மிகுந்த ஒரு பற்றுதலும் அவர்களுக்காக பல இடங்களில் நாங்கள் செய்திகளும் நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறோம். அவருடைய வாழ்விலையும் இதுலையும் அக்கறையாக இருக்கிறோம். இந்த மாதிரி சமயத்தில் இதில் வந்து இலங்கை தமிழர் முகாம்னு பல முகாம் இருக்குது. கிட்டத்தட்ட 108 முகாம்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த முகாமில் இருக்கிற ஒரு பெண் வந்து இந்த மாதிரி ஒரு ரெஸ்டோ பார்லையா அல்லது பப்பான்னு தெரியல, அதில் போய் இதாகி டான்ஸராக இருந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. அந்த பெண்ணு அது நள்ளிரவு வெளியே வரும் பொழுது யாரோ ஒரு காரை கொண்டு வேணும்னா ஏற்றி அந்த பெண் கொலை செய்யப்படுகிறார். இந்த செய்தி என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். நிச்சயமா சார். அதாவது சம்பவம் நடந்த இடத்துக்கு போயிடுவோம். இந்த சம்பவம் நடந்தது வந்து 30ஆம் தேதி சனிக்கிழமை இரவு, நள்ளிரவு. 31ஆம் தேதி அதிகாலை, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை. இந்த பெண் எங்கிருந்து வராங்க அப்படின்னு பார்த்தா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க அனிச்சங்குப்பம்னு ஒரு ஊர் இருக்கு. அனிச்சங்குப்பம். அந்த அனிச்சங்குப்பத்தில் தான் இருக்கு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்னு. அங்க இருக்கிற நவிலீஸ்வரன்றாங்க, நகுலேஸ்வரன்றாங்க. இந்த 2 பேர்ல ஏதாவது ஒரு பேர். அவருக்கு மனைவி மேரி ஸ்டெல்லா அப்படின்ட்டு. இவர்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. இதுல 2வது மகள் தான் வந்து இந்த யான்சின்ற பெண்மணி. இந்த பெண்ணுக்கு வந்து 18 வயசு அப்படின்றாங்க. 18 வயசு நிரம்பிடுச்சா, 18 வயசு இன்னும் முடியலையா அப்படின்றது தெரியல. 18 வயசு பெண்ணு. 12ஆம் வகுப்பு படிச்சு முடிச்சுட்டு இப்ப காலேஜுக்கு சேர்றதுக்காக
காரைக்குடியில் ஒரு கல்லூரியில் சேர்றதுக்காக விண்ணப்பிச்சு இருக்காங்க. இந்த பெண்ணுக்கு வந்து அதிகமாக வந்து இந்த இன்ஸ்டாவில் வந்து ரொம்ப போஸ்ட் போடுறது, இன்ஸ்டாவில் ஃபோட்டோ போடுறது இப்படின்றது இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் அளவுக்கு அதிகமான ஒரு மோகமாகவே இருந்திருக்கு இந்த பெண்ணுக்கு. இது வந்து அவங்க தாயார் சொல்லி தான் நமக்கு தெரியுது. அந்த பெண் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு லட்சணமாக இருக்க பொண்ணு, ஒரு 18 வயசு பொண்ணுன்னும் போது இன்ஸ்டாவில் போடும்போது ஃபாலோயர்ஸ் வந்து இன்ஸ்டால நிறைய வராங்க. இன்னைக்கு ஆட்சியே இன்ஸ்டால பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இன்ஸ்டால அவங்க தாயார் என்ன சொல்றாங்க இப்படின்னா, என் பொண்ணு பாக்குறதுக்கு 16 கண்ணு வேணும், என் பொண்ணு வந்து அவ்வளவு அழகா இருக்கும், என் பொண்ணு ஒரு செலிபிரிட்டி மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க, அவ்வளோ போட்டாஸ் என் பொண்ணு போட்டா அவ்வளோ பேர் பார்ப்பாங்க அப்படின்னு அந்த தாய் வந்து அந்த பொண்ணை வந்து குழந்தை இறந்து போன பெண்ணை வர்ணிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதை இப்படி இறந்துட்டாங்களேன்ட்டு. ஆனா இது அவங்களோட அறியாமையை காட்டுது. அந்த இன்ஸ்டா வந்து அந்த பொண்ணுக்கு ஆபத்தா ஆயிடுச்சு. இதுதான் கரு வந்து இன்ஸ்டால தான் ஆரம்பிக்குது. எப்படின்னா இந்த பொண்ணு வந்து இன்ஸ்டால நிறைய பேர்கிட்ட பழகி நிறைய பேர் முகநூல் நட்பு வட்டாரத்தில் நிறைய பேர் இருக்கும்போது இது வந்து கடந்த 19 இது ஏற்கனவே பல ஊடகங்கள் எப்படி சொல்றாங்கன்னா, அது நிறைய முறை பாண்டிச்சேரி வரும், அவங்க நண்பர்களை பார்க்க வரும், இதுக்கு ரிசார்ட்ஸுக்கு வரும், மது அழுந்துற பழக்கம் இருக்கு அப்படின்லாம் பல பேர் சொன்னாலும், இல்ல 18 வயதான மைனரா, அதாவது மேஜரா கூட ஆகாத பொண்ணு 18 வயசுல இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறவங்க. ஆனா இன்னொன்னு சொல்றேன், இலங்கை முகாமில் இருக்கிறவங்க நீங்க வெளியே வரணும் அப்படின்னா அங்க காவல்துறை இருக்குது, கியூ பிரான்ச் இருக்குது, அதையெல்லாம் தாண்டி தான் வெளியே வரணும். எத்தனை மணிக்கு போறாங்க, எத்தனை மணிக்கு வர்றாங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தகவல் கொடுத்தாங்கன்னு. இல்ல, இவர்கள் வந்து இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்ல இருக்கிறாங்க. அந்த பொண்ணு இங்க இருந்து தான் கடலூர்ல படிச்சதா சொல்றாங்க. கொஞ்ச காலம் கடலூர்ல படிக்கும் போது கடலூர்ல அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு தோழி வந்து உருவாகுறாங்க. ஆமா, அந்த பெண்ணோட தோழி பேர் வந்து தம்பிதா அப்படின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட வீடு எங்க இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டம் கொண்டச்சேரின்னு ஒண்ணு இருக்கு. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கொண்டாஞ்சேரின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கொண்டாஞ்சேரியில தான் அந்த பெண்ணோட வீடு. அந்த பெண் இந்திய தமிழ் பெண்ணா? ஆமா, அந்த பெண்ணு இங்க இருக்க திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பொண்ணு. பள்ளியில படிக்கும் போது அந்த பொண்ணோட இதுல வந்து நான் சென்னைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளூர் அந்த பொண்ணை 19ஆம் தேதி அந்த பொண்ணை தேடி வருது. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, என்னோட தோழி ஒருத்தி இருக்கா, அவளும் உனக்கு இன்ஸ்டால ஃப்ரெண்டு தானே, அவ வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுது, சென்னை ராமாபுரத்துல இருக்கிற இப்ப இந்த ராமாபுரத்துல இருக்கிற அவங்க வசிக்கிறாங்க. அந்த இன்னொரு தோழி வந்து பௌசி தீபிகான்னு ஒன்று, பௌசியா தீபிகா அப்படின்றாங்க. அந்த 2 பேரை மட்டும்தான், அந்த பெண்களோட பேர் வந்து வித்தியாசமான பேரா இருக்குன்னா 2 முறை எழுதி சொல்லுது. பௌசியான்னு ஒரு பேர் இருக்கு, தீபிகான்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பெண் ஒரே பெண் தான், அந்த பேர் வித்தியாசமான பேருன்றனால நம்ம எழுதி சொல்றோம். அந்த பொண்ணை தேடி அவங்க வீட்டுக்கு வராங்க இவங்க 2 பேரும். வந்த உடனே அவர்கள் தாயார் வந்து, இந்த பெண்ணோட தாயார் வந்து அவங்க கிட்ட பேசியிருக்காங்க. இவங்க தாயார் கிட்ட யாரு, இந்த பெண்ணு இந்த இலங்கை தமிழா இந்த மேரி ஸ்டெல்லா கிட்ட பேசியிருக்காங்க. என் பொண்ணு மாதிரி தான் இருக்கு, எங்க வீட்டுல நாங்க தங்கி பாத்துக்கிறோம், லீவ்ல தானே வந்திருக்கு, 2 நாள் இருந்துட்டு வரட்டும், 4 நாள் இருந்துட்டு போட்டோம், என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு வந்துடுறோமா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு. ஓகேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 28ஆம் தேதி இந்த பொண்ணு இரவு சினிமாவுக்கு போயிருக்கு. இந்த 2 பெண்களும் சினிமாவுக்கு போயிட்டு அதிகாலையில வந்திருக்காங்க. அதிகாலையில வந்தோடனே ஒரு நண்பர் வீட்டுல இருக்கும்போது அந்த வீட்டுல பேரண்ட்ஸ் கேட்பாங்கல்ல, நைட்டு போயிட்டு காலையில அங்க வந்தீங்க அப்படின்னு அவங்க கண்டிச்ச உடனே, இப்படிலாம் இங்க இருக்கக்கூடாதுன்னு கண்டிச்ச உடனே 29ஆம் தேதி காலையில அவங்க வீட்டுல இருந்து இந்த பெண்களுக்கு புறப்பட்டுருச்சு. வெளியே வந்துட்டாங்க. ஆமா, சென்னை ராமாவரத்துல அந்த வீட்டுல இருந்து இந்த பொண்ணு புறப்பட்டுருச்சு. புறப்பட்டு இந்த 29 நைட்டு எங்க இருந்துச்சுன்றதே கேள்விக்குறியா இருக்கு. 29 காலையில தான் அவங்க வீட்டுக்கு போது அனுப்பிச்சிடறாங்க. அன்னைக்கு எங்க இருக்கா, இல்ல 30ஆம் தேதி தான் காலையில தான் புறப்பட்டுச்சா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கும். 29 நைட்டு 30 நைட்டு சம்பவம் நடந்துருச்சு. அப்போ வந்து 29 நைட்டு இது எங்க இருந்துச்சு, இல்ல அவங்க வீட்டுல இருந்தே கிளம்பி வந்துச்சா சாட்டர்டே அப்படின்னும் போது இது என்ன பண்ணுது, கிளம்பி வருது. வந்த உடனே இன்ஸ்டாகிராம்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா, அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா, அந்த கூட ஒரு பொண்ணு வந்துச்சுல, அந்த பொண்ணுக்கு ஒரு காதலன் ஒருத்தன் இருக்கான். இவர்கள் எல்லாருக்குமே 18, 19, 20, 21 தான் ஏஜ். ஆமா, எல்லாமே அந்த 18. அந்த பசங்க என்ன பண்றாங்க, 2 சக்கர வாகனம், 2 வாகனத்துல 2 பேர் 4 பேர் வராங்க. எங்க வராங்க, சரி நம்ம மீட் பண்ணலாம், எங்க மீட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு. இவர்கள் இருவரும் வந்து ரேபிடோ புக் பண்ணி வராங்க. இந்த 2 பெண்மணிகளும் ரேபிடோ புக் பண்ணி வராங்க. அந்த பசங்க என்ன பண்றாங்க, அந்த ஸ்கூட்டி டியோ பைக், ஸ்கூட்டியோ மாதிரி இருக்க பைக்ல 2 பசங்க வந்து வராங்க, புறப்பட்டு வராங்க. வந்த உடனே இவங்க வந்து கோயம்பேடுல வந்து ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே நேரா இந்த இடத்துக்கு பப்புக்கு போயிடலாம்,
இந்த பொண்ணு தான் கேளிக்கை விடுதிக்கும் கொண்டாட்டத்திற்கும் ஜாலியா இருக்கிறதுக்கு தான் வருது இந்த பொண்ணு. ஆமா. அப்ப வரும்போது என்ன பண்ணுது, 7:51 அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுது. 7:51 ஃபோன் பண்ணி, அம்மா பிபி மாத்திரை போட்டியாமா, நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு இடத்துக்கு போறோம், காலையில தான் உனக்கு லைன் கிடைக்காது, காலையில தான் உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நைட் சரக்கு போட போறேன்னு அர்த்தம். இதுதானே எதார்த்தம். அப்படின்னு 7:51 அவங்க அம்மா மாத்திரை எல்லாம் போட்டுக்குமா, நான் வந்திருக்கேன்னு காலையில சொல்லி விட்டுருச்சு. நைட் என்ன பண்றாங்க, இந்த கோயம்பேடுல இருக்க எம்எம்னு போட்டிருக்கோம், எம்எம்எஸ் அப்படின்னு ஷார்ட்ஸ் ஃபார்ம்ல போட்டுட்டு சென்னை கேட்வே அப்படின்னு அந்த ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல்ல வந்து எப்படின்னா FL2 அப்படின்னா, FL2னா FL3னா ஒரு ரெக்ரேஷன் கிளப் மாதிரி இருக்க இடத்துக்கு தான் கொடுப்பாங்க பாரு. FL2 அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஹோட்டலா இருக்கணும், ஒரு 20 ரூமாவது அதுல இருக்கணும், மினிமம் 15 to 20 ரூம்ஸ் இருக்கணும். அந்த ரூம்ஸ் இருந்தாதான் அந்த FL2 கொடுப்பாங்க. அந்த FL2ல என்னன்னு கேட்டா, ஒரு இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் இருந்துக்கலாம் பாரு அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு. அங்க வந்து பப்பு நடக்கும். பப்புனா என்ன, உங்களுக்கு வந்து டிஜி டான்ஸ் நடக்கும், லைட்டு போடுவாங்க, எல்லாம் டான்ஸ் பண்றது, தம் அடிக்கிறது, இது அடிக்கிறது. அப்போ வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ்னு ஒண்ணு இருக்கு. நீங்க இந்த பப்புல எல்லாம் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ்னு ஒண்ணு இருக்கு. சாதாரண இடத்துல இருக்க பப்புல 1500 ரூபாய் ஆரம்பிச்சு பெரிய நட்சத்திர ஹோட்டல், பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் 15,000 25,000லாம், முக்கியமான நாட்கள்ல 40,000லாம் உண்டு. அப்படின்னும் போது பப்புல பொறுத்தளவுக்கு கப்புள்ஸா போயிட்டாங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கிடையாது. ஆமா. இப்போ 1500 கட்டிட்டாங்கன்னா உள்ள போனோம்னா ஒரு ட்ரிங்கோ 2 ட்ரிங்கோ தருவாங்க. ஆமா. ஆனா கப்புள்ஸா போகும்போது எந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கிடையாது. ஆனா உள்ள போய் எது வாங்கினாலும் நீங்க காசு கொடுத்து தான் வாங்கணும். ஆமா. இப்படின்ற ஒண்ணு இருக்கும். அப்போ இந்த சென்னையில பிறந்த பெண்கள், சென்னையில் வாசிகள், சென்னையில் பிறந்து சென்னையில் வளர்ந்து சென்னையில் படிக்கும் யாருகள் பெரும்பாலானவர்கள் கேளிக்கை விடுதிக்கு போறதில்ல, பப்புக்கு போறதில்ல, சாட்டர்டே சண்டே தூங்கணும்னு நினைப்பாங்க, ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க. இந்த வெளியூர்ல இருந்து வரவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நைட் சைட் சென்னையில ஃபுட் சாப்பிடணும், அர்பன் ஸ்கொயர் போகணும், நைட் 2 மணிக்கு சனிக்கிழமை அர்பன் ஸ்கொயர் போனா கூட கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, பீச்சுக்கு போகணும், ஈசிஆர் போகணும், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடணும், பனங்கல் பார்க்ல ஆப்போசிட் ஃபுட்ல சாப்பிடணும். இது மாதிரி எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்து இந்த சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யறவங்க இப்ப இரவுல ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடினா அடையார் இந்த பக்கமா, அடையார்னா இந்த சிட்டி கேட் ஹோட்டலு, இந்த ஹோட்டலு, ஒரு 2-3 ஹோட்டல், டி நகர்னா இந்த டீலக்ஸ் ஹோட்டலு, இந்த பக்கம்னா புகாரி ஹோட்டலு, இங்க ஆழ்வார்பேட்டைனா சாம்கோ ஹோட்டல், இந்த மாதிரி இடத்துல தான் 11 மணி வரைக்கும் பிரியாணி கிடைக்கும். ஆமா. சென்னையை பொறுத்தளவுக்கு கிடைக்காது. ஆமா. ஆனா இன்னைக்கு நீங்க காலையில 5 மணிக்கு பிரியாணி, அதுலயும் ஆட்டுக்கால் பிரியாணி வேணும்னா அங்க போ, மட்டன் பிரியாணி வேணும்னா இங்க போ அப்படின்னு ஒவ்வொன்னு ரோட் சைட்ல எல்லா இடத்துலயும் மொபைல் பிரியாணியே வந்துருச்சு. மொபைல்ல 24 மணி நேரம் இப்ப ஒர்க் பண்ணுது. 24 மணி நேரமும் கிடைக்குது. எப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பெனின்னு ஒண்ணு வரும்போது அவன் வந்து வெளிநாட்டு நேரத்தை பொறுத்து அவனோட பணி இருக்கும். அப்போ அமெரிக்கால இருக்க கால் சென்டர்ல இங்க பணி புரியுறாங்கன்னா அவங்களுக்கு பகல் நமக்கு இரவுன்றனால இவன் என்ன பண்ணுவான், மத்தியானம் 1 மணிக்கு வேலைக்கு போறான், நைட்டு 1 மணிக்கு வேலைக்கு விடுவான். அப்போ 1 மணிக்கு அவன் வெளியே வரும்போது சாப்பிடும் போது அவன் ஹோட்டல்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு படுத்துட்டான்னா மறுநாள் காலையில வந்தான் சைக்கிளுக்காக. அந்த மாதிரி ஹோட்டல் வந்தது. இன்னைக்கு வந்து போயிட்டு ஃபேமிலியாவே சாட்டர்டே சண்டே போய் சாப்பிடணும், ஒரு அதாவது இதுக்கு போகணும் அப்படின்ற ஒரு கேளிக்கை என்னவனால இந்த முகாம்ல இருக்க இந்த மாதிரி பெண்கள் வந்து ஈஸியா இதுல அடாப்ட் ஆயிடுறாங்க. இப்ப இந்த பொண்ணு வந்தோன்னு என்ன ஆயிடுது, அந்த 4 பசங்கள்ல இந்த 4 பசங்க கூட 2 பையன் கூட 2 பேர் செட் ஆயிடுச்சா. நீங்க உண்மையா பேரு கூட இருக்க தேவையில்லை, என்ட்ரன்ஸ் பீஸை தவிர்க்கலாம்ல உள்ள போகும்போது. அப்ப இவங்க போறாங்க. மீதி 2 பேர் என்ன பண்றான், அந்த பையன் உள்ள இருக்க டிஜே எனக்கு தெரிஞ்சவரு, அவர் டிஜே தெரிஞ்சவரெல்லாம் கொஞ்சம் சொல்லி விடனா அப்படின்னா சரி அவங்க 2 பேரும் டிக்கெட் வாங்கி இவங்க 2 பேர் ஃப்ரீயா விடுங்க, இப்படி விடுறது. அப்ப இப்ப உள்ள போனோன்னா இவங்க டான்ஸ் ஆடுறாங்க. உள்ள போனோன்னு டான்ஸ் ஆடும்போது இந்த பெண் மது அருந்தி இருக்கு, மாற்று கருத்தே கிடையாது. அதாவது மது அருந்தாதவங்க எதுக்கு பாருக்கு போகணும், பப்புக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே. இல்ல அது நண்பர்களோட பேசுறதுக்கு கூட போலாம், நண்பர்களோட பேசுறது கூட போலாம். ஆனா இந்த பொண்ணு வந்து மது அருந்தி இருக்குன்னு அந்த நண்பரே சொல்லிட்டாப்ல. ஆமா ஆமா. பொதுவா வந்து இருக்கிறவங்க போதையில தான் இருந்தாங்க, கீழே வந்தோம் அந்த பொண்ணு மது அருந்தி இருந்துச்சு. பார்த்தா அதுக்குள்ள எங்க திரும்ப போயிட்டு வர, நாங்களாம் வெளியே வந்து வண்டி எடுக்கிறோம், எங்க போயிட்டோம்னா இல்ல பீர் தான் குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லிச்சு. அப்போ இந்த பொண்ணு அந்த பொண்ணு கொஞ்சமா குடிச்சிருந்துச்சு, அது உட்காந்துருச்சு. ஆனா இந்த பொண்ணு தான் ரொம்ப ஆடிக்கிட்டே இருந்துச்சு. கூட்டிட்டு போன பொண்ணு உட்காந்துருச்சு, இந்த பொண்ணு ரொம்ப ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ உள்ள வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து இடுப்பை கை வைக்கிறது அங்க வைக்கிறது மிஸ்பிஹேவ் பண்ணாங்க. அப்போ
இந்த பொண்ணை பண்ண உடனே இந்த கூட இருந்த எல்லாம் சின்ன சின்ன பசங்க 19 வயசு 20 வயசு பசங்க இவங்க என்ன பண்றாங்க எல்லாம் மிடில் கிளாஸோட கீழே இருக்க ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பசங்க. அதான் பைக் ஒரு ஸ்கூட்டில 4 பேர் வராங்கன்னா அப்ப 4 பேர்கிட்ட பைக் இல்லைன்னு அர்த்தம். அப்ப 2 பைக்ல வராங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அங்க கார்ல வந்திருக்க பசங்க அவங்களோட வாழ்வாதாரம் இருக்கும், அவங்களோட ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க எல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போறான். அவன் காலேஜ் 2 வருஷம் 3 வருஷம் முடிச்சுட்டு வந்திருப்பான். நீங்க அந்த பப்பு அல்லது இந்த பார் இதெல்லாம் எப்படின்னா நீங்க அந்த ஒரு பெரிய ஒரு இது மாதிரி போட்டிருப்பான், அந்த டேபிள்ல இருக்கும். நீங்க சினிமாவில் பார்க்குற மாதிரி பெரிய இடம் கேப் இருக்கும் அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு. லைட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சம் இருக்காது, சும்மா மினுக்கு லைட் போட்டுட்டு ஓரங்களில் தான் உட்கார வச்சிருப்பாங்க. இங்க டான்ஸ் ஆடுவாங்க, எல்லாம் நடுவில் போந்து டான்ஸ் ஆடுவாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாது. பல வகையில அதுல பல வகை இருக்கு, சொல்ல முடியாததெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். அதுல அங்க ஒரு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த பசங்க இந்த பொண்ணை மிஸ்பிஹேவ் பண்ண வராங்க. உடனே இது கூட இருக்க அந்த ஆண் பசங்க என்ன பண்றாங்க, அந்த பவுன்சர்கிட்ட போய் சொல்றாங்க. ஆமா, ஆனா அது செய்தித்தாள்ல எப்படி வருது, நீங்க என் கூட இன்னைக்கு நைட் இருக்கிறியான்னு அந்த பசங்க கேட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தித்தாள்ல வந்துச்சு. ஆனா அந்த மாதிரி அந்த பையனோட ஸ்டேட்மெண்ட்ல இல்ல. அந்த பையன் என்ன பண்ணா இங்க கை வைக்கிறது இங்க கை வைக்கிறது, அவன் அடுத்த மூவ் அதான் ஃபர்ஸ்ட் டச். அடுத்து அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு இப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டோம்னா அந்த பவுன்சர் என்ன பண்றாங்க, இந்த அங்க ஒரு சர்ச்சை ஏற்படுத்திருக்கு. அங்க ஒரு சர்ச்சை ஏற்பட்டவனா அவன் கால்குலேட் பண்ணி பாருங்க, இங்க ஒரு 6 பேர் இங்க ஒரு 6 பேர்னா அவனுக்கு அதோட இன்கம் என்னாச்சு, 10-15,000 ரூபாய் ஆயிடுச்சுல அவனுக்கு. கண்டிப்பா. அப்ப அந்த 15,000 கஸ்டமர் வெளியே தருதுனா அப்ப உள்ள எத்தனை பேரு இவங்களால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ நீ என்ன இது மாதிரி தப்பு பண்ணியா வெளியே போனோன்னு அந்த கார்ல வந்த அந்த ஆப்போசிட் பசங்களுக்கு அவமானங்கள் பெருசாயிட்டு இருக்கு. இவங்க நேரா கேட்டோம்னா அசிங்க வெளியே அமிச்ச உடனே 10 பேர் இருக்கும்போது நீ திருடுனியான்னு கேட்டாலும் ஒருத்தர் அவமானப்படுறதா, பாக்கெட்டை செக் பண்ணாலும் அவமானப்பட்ட மாதிரி. அங்க பொண்ணுகள் இருக்கிற இடம் அங்க அசிங்கப்பட்டோம்னா இவங்க வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து இந்த பசங்களை வெளியே அவனுங்க பைக்ல எடுக்கிறானுங்க. இதுங்க ஒரு கால் போதை அரை போதையில வருதுங்க, 1-2. அதாவது இந்த போதை இல்லாம வேற ஏதோ ஒரு போதையில இருந்திருக்காங்க. மாற்று கருத்துல இல்ல. அந்த பசங்களோட பார்வையும் பேச்சையும் பார்க்கும்போது நம்மளால சென்னையில உணர முடியுது. இந்த தெருவை தாண்டும் போது தெருவுல இங்க ஒருத்தர் கஞ்சா குடிக்கிறாருன்னு அந்த வாசனை வச்சு எவ்வளவு போலீஸ்காரங்களுக்கு எவ்வளவு பேர் அதிகமா இருக்குது. போன ஆட்சியே கமுந்ததுக்கு அது ஒரு காரணம், போதை போய். ஆனா இந்த போதை இன்னும் இதாகல, முழுமையாக தடைக்கப்படல. அதான் இந்த கீழே இறங்கி வந்துடுறாங்க, வாகனத்தை எடுக்கிறாங்க. வாகனத்தை எடுத்த உடனே என்ன பண்றான், அதுல ஒரு பையன், டே நம்ம 2 பேரும் இந்த வண்டியில போலாம், நான் ஒரு ஆள் இந்த பொண்ணுங்களை ஏத்திக்கிறேன், நீ அந்த பையன் அதுல போயிடுறான்றான். எங்க ஒரு பையனை மட்டும் அதுல ஏத்திடுறான். ஓகே. அந்த வண்டி 3 பேர் போகுது. இந்த வண்டியில அந்த ஒரு பையன் கூட 3 பேர் ஏறிடுறாங்க. அப்ப 7 பேர் ஆயிடுச்சு. 4-2 6 பேர் ஆயிட்டாங்கல்ல. அந்த பையன் கூட இந்த 2 பொண்ணு ஏறிடுறாங்க. அதுல 3 பேர் இதுல 3 பேர். அந்த 3 பேர் போனவன் முதல்ல போயிட்டான். அவன் போய் இந்த கார் எடுத்துட்டு போய் திருப்பிட்டு வரதுக்குள்ள இந்த பொண்ணு வான்னு கூப்பிட்டோம்னா இந்த பொண்ணு அப்பதான் திரும்ப ஏதோ மது அருந்த போது அது என்னன்னு கேக்குறாங்க. இல்ல பீர் தான் குடிச்சேன் அப்படின்னு திரும்ப வந்துச்சான். திரும்ப உட்காந்து வண்டியை எடுத்து இந்த பொண்ணை உட்கார வச்சு, இப்ப 2 பொண்களை 2 பக்கம் கால் போட்டுட்டு உட்கார முடியும். உட்காந்து வண்டி எடுத்துட்டு வரதுக்குள்ள அந்த கார் முன்னாடி போகுது. அது ஒரு நீல கலர் எக்ஸ்யூவி கார், மகேந்திரா எக்ஸ்யூவி. அதாவது இப்ப ஸ்கார்பியோல லேட்டஸ்டா ஒரு வண்டி விட்டாங்கல்ல, பெரிய ஸ்கார்பியோ, அந்த மாதிரி வண்டி தான் வச்சுங்க, நீல கலர். அந்த வண்டி வெளியே போய்கிட்டு இருக்கும்போது இந்த முன்னாடி 3 ஆண் பசங்க போனாங்கல்ல, இவங்களோட செட்டு, இவனுக்கு என்ன பண்ணிருக்கானுங்க, போகும்போது கல்ல எடுத்து அந்த கார்ல அடிச்சுட்டு போயிருக்கானுங்க. அடிச்சுட்டு அவனுங்க வளைஞ்சு ஏதோ சந்துக்குள்ள ஓடிட்டானுங்க. ஆனா அவங்க தூரத்துல கல்ல அடிச்சுட்டு போன உடனே பின்னாடி இவங்க தான் அடிச்சிட்டாங்கன்றது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. இவங்க தான் அடிச்சிட்டாங்கன்ட்டு கரெக்டா அந்த பார்ல இருந்து அந்த ஹோட்டல்ல இருந்து அந்த சென்னை கேட்வே தாண்டி வந்தபோது கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த கோயம்பேடு பாலத்துக்கிட்ட அந்த சிக்னலுக்கு முன்னாடி ரைட் சைட்ல ஆண்டாளர் கல்லூரி கல்யாண மண்டபம், அந்த விஜயகாந்த் அவர்களோட நினைவு மண்டபம், அதுக்கு இந்த பக்கம் அந்த ரோட் சைட்ல வரும்போது வேகமா அடிச்சிருக்காங்க. அந்த கார்ல இடிச்சிருக்காங்க. இடிச்ச உடனே கீழே விழல. இவங்க அந்த ராத்திரி நேரத்துல கூட்டம் இருக்காது, ஆமா கீழே விழல. விழுந்திருந்தாங்கன்னா அப்படியே மேலே ஏற்றிட்டு போயிருப்பாங்க. விழலன்னா திரும்ப ஒரு வாட்டி தட்டி கீழே விழுந்தோன்னே அந்த பின்னாடி உட்காந்து அந்த யான்சின்ற பொண்ணுக்கு தலையில ஏதோ கல் அடிபட்டவன ஸ்பாட்ல இறந்துருச்சு. இன்னொரு பொண்ணுக்கு கை கால்லாம் லைட்டா அடிபட்டு காயங்கள், பெரிய காயங்கள். இந்த ஓட்டிட்டு போன பையனுக்கு இந்த முகம், காலு, கீழே எல்லாமே அடிபட்டிருக்கு. இன்னும் அந்த பையன்
இன்னொரு பையன் அதில் வரான். இந்த பையனுக்கு அடி ஃபுல் ஸ்க்ராச்சஸ் ஆயிருக்கு. அடுத்த செகண்ட் அவங்க வண்டி பறந்துருச்சு. அந்த வண்டி நேராக போய் அப்படியே போய் கோயம்பேடுக்குள்ளே போய் கோயம்பேடு மார்க்கெட்டுக்குள்ளே போய் கோயம்பேடுல பூண்டு மார்க்கெட்னு ஒன்று இருக்கு. ஆனா எல்லா பக்கம் இப்போ கேமரா இருக்கு. அந்த கோயம்பேடு ஏரியா ஃபுல்லா கேமரா இருக்குல்ல. பூண்டு மார்க்கெட்ல போயிடுச்சு. போய் நின்று வண்டியை நின்று வண்டியில வந்து ஒரு திமுக கொடி கட்டி இருந்திருக்கு. அந்த கொடியை கட்டி இருக்காரு. கட்டிட்டு அவன் இறங்கி அதில் ஒரு 7 பேர் இருந்திருக்காங்க. 7 பேரில் 3 பேர் இறங்கி அப்படியே போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போக்குவரத்து புலனாய் வந்து ஆக்சிடென்ட்னு பார்த்துருக்கு. ஆக்சிடென்ட் பார்த்தோம்னா இல்லை இடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு அந்த பசங்க சொன்னோன்னே, அப்போ கொலையா எங்கே நடந்துச்சுன்னா அப்போ அவன் சிசிடிவி பார்க்கும்போது இந்த பசங்க யாரும் சொல்கிற நிலைமையில இல்லை. உடனே ஆம்புலன்ஸ் வந்து என்ன பண்ணிச்சு, இந்த இறந்து போன பொண்ணை வந்து கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் இருக்க உடற்கூறு ஆய்வு செய்கிற இடத்துக்கு பிரத பரிசோதனை நிலைக்கு காமிச்சிட்டு, இந்த அடிப்பட்ட பொண்ணை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அங்கே கொண்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்டு இந்த பசங்களையும் இதில் சேர்த்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டு காமிச்சிட்டு சிசிடிவி ஆய்வு செய்கிறாங்க. ஆய்வு செய்யும்போது இந்த பிரச்சனை வந்து பார்லேருந்து வந்திருக்கு வண்டி அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்லேருந்து தான். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பெண் விபத்தில் அப்படின்னு தானே தெரிஞ்சோன்னு அதுக்கப்புறம் தான் இதுக்கு பின்னாடி கொலையா தெரியுது. அப்படின்னும் போது அதை ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அப்படியே டிராஃபிக் கிட்ட இருந்து கோயம்பேடு சிஎம்பிடி காவல் நிலையத்துக்கு வருது. சிஎம்பிடி காவல் நிலையத்துக்கு வந்தோடனே ஆய்வு செய்கிறாங்க இன்ஸ்பெக்டர். பண்ண உடனே அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அந்த பொண்ணு அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க. உடனே பாடியை அவங்க நேற்று ஃபுல்லாக அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருந்து அதுக்கு நடுவில் யார் என்னன்னு சிசிடிவியில் ஆய்வு பண்ணால் ஃபஸ்ட்டு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவன் யாருன்னு கேட்டால் அரும்பாக்கம் பகுதியை சேர்ந்த பாலகுருன்றவன் 21 வயசு அந்த பையனுக்கு. அரும்பாக்கம் பாலகுருன்ற 21 வயசு பையனை கைது பண்ணுறாங்க. அவன் நீ தானே, நான் வண்டிக்குள்ளே தான் இருந்தேன் ஆனால் நான் ஓட்டலை, நான் பாருக்குள்ளேயும் போல, நான் டிரைவராக தான் வந்திருக்கேன், நான் உள்ளேயும் போல அப்படின்னு அவன் சொல்கிறான். அவனை ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டாங்க. சூளைமேடு பகுதியை சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவர் ஜோஷ்வான்ட் 19 வயசு, அவரையும் பிடிக்கிறாங்க. மூணாவது நெற்குன்றத்தை சார்ந்த பிஇ மாணவர், பிஇ படிக்கிற ஒரு மாணவர் கிஷோர் குமார் 19 வயசு. இப்போ இவங்க 2 பேருக்கு 19 வயசு, அந்த பாலகுருக்கு 21. இவங்க 3 பேரையும் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணணும் எங்கன்னு கேட்டால், இல்லை எங்கள் 3 பேரை இறக்கி விட்டு வண்டி ஓனர் வந்து வேற ஒருத்தர் அவருன்னு கேட்டால் அவர் சுமன் சக்திவேலு, அவருக்கு 21 வயசு ஆச்சு அப்படின்றாங்க. யாரா அந்த சுமன் சக்திவேல்னு பார்த்தா விருகம்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஒரு பிடெக் மாணவர். அவருக்கு 21 வயசு. அவங்க அப்பா ஒரு தொழிலதிபர், இவர் வந்து ஒரு கட்சி திமுக கட்சி கொடி கட்டி இருக்காருன்னா அப்ப பின்னாடி அரசு கட்சி பின்னணி இருக்கும்ட்டு. ஆனா அப்ப கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் ஒரு பெரிய சர்ச்சைகள் ஏற்படுது. அவர் வந்து இந்த புலிப்படை கட்சியில இருந்தாரு, அதனால இங்க வந்தாரு, கட்சி கொடி காட்டியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பரவலான பேச்சு தானே தவிர இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இல்லை. ஆனா திமுக கொடி காட்டியிருக்கிறது உண்மைதான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப அந்த சுமன் சக்திவேல் யாரு, இவரு கூட இருக்கவங்க மீதி பேர் எங்க அப்படின்னா, இந்த விருகம்பாக்கம் பகுதியை சேர்ந்த பிடெக் ஸ்டூடெண்ட் சுமன் சக்திவேல் 21 வயசு, ராமாபுரம் பகுதியை சேர்ந்த பிகாம் ஸ்டூடெண்ட் மோகன சுந்தரம் 19 வயசு, அதுக்கப்புறம் சூளை அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த டிப்ளமா படிக்கிற மாணவர் 20 வயசு ராகுல்னு ஒரு பையன், அதுக்கப்புறம் சூளைமேட்டு பகுதியை சேர்ந்த விமல்னு ஒரு பையன் 19 வயசு. அப்போ இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 21க்கு மேலே கிடையாது. 21, 20, 20 கிடையாது. 21, 20, 19, 19, 19, 19. இந்த 7 பேர் இவங்களை கால் டீட்டெயில் போடுறாங்க. இவர்கள் கொடியை இங்க கட்டிட்டு கூலா போயிட்டு கார் நம்பர் பிளேட்டை கட்டிட்டார். வேற ஒரு நம்பர் பிளேட்டை மாட்டிட்டார். ஓகே. உடனே ரெடிமேடா வேற எங்க இருந்து ஒரு நம்பர் பிளேட்டை மாட்டிட்டு பாண்டிச்சேரியில போய் சேஃபா இருக்காரு. ஸ்பெஷல் டீம் போய் பாண்டிச்சேரியில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தூக்கிடுச்சு. தூக்கிட்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் தான் இதை வந்து கொலை வழக்கா பதிவு செய்யறாங்க. 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யறாங்க. அதாவது பிஎன்எஸ் ஆக்ட்ல வந்து 115 பிஎன்எஸ்ல வந்து 115/2 அப்படின்னு ஒரு பிரிவு, வாலண்டரி கேசிங் அதுன்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 351/3 செக்ஷன் 1, அதுக்கப்புறம் 506/2 அதுலயே வந்துடும். 109 அட்டெம்ப்ட் மர்டர். இந்த மாதிரி ஒரு 4 பிரிவுல வழக்க பதிவு செய்யறாங்க. வழக்க பதிவு செய்து
7 பேரை கைது செய்துட்டாங்க. இன்னும் ஒருத்தர் மட்டும் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அதுக்கு நடுவில் இந்த பொண்ணு வந்து மருத்துவ பரிசோதனை இதில் இருக்கு. இந்த பெண்ணோட தாயார் வந்து அங்கே வந்துட்டு அவங்க கத்துறாங்க, தம்பி நீ தானே கூட வந்த, நீ சொல்றான்னு நேற்று கத்துறாங்க. நேற்றுலாம் அந்த பசங்க பேசலை. இன்னைக்கு ஒரே ஒரு பையன் மட்டும், அந்த கூட்டிகிட்டு போன பையன் பேரை இன்னும் வெளியே ஊடகங்களில் வெளியே வரவே இல்லை. அந்த பையங்களும் போதைப் பொருளுக்கு அடிமையான பசங்க தான். ரெண்டாவது, இவர்களை குறை சொல்லி, அதாவது ஒரு முகாம்ல இருந்து ஒரு பொண்ணு சென்னைக்கு வருது. அந்த சென்னையில வந்து இங்க வந்து அது வந்து கேளிக்கை விடுதியில போய் அங்க இதுக்கெல்லாம் பேஸ் பாத்தீங்கன்னா போதையா தான் இருக்கு, மதுவா தான் இருக்கு. அப்போ இதுல உடனே காவல்துறை என்ன பண்ணிடுச்சு, இந்த சம்பவம் நடந்த உடனே இமிடியேட்டா வந்து பாருக்கு அந்த ஹோட்டலுக்கு சீல் வச்சிடுச்சு. அது வந்து ஆஸ் யூஷுவல் நடக்கிறதா. இதுல எதுக்கு சீல் வச்சாங்க அப்படின்னு பார்த்தா 18 வயசு. இப்ப சம்பவம் நடந்தனாலதான் இவங்களுக்கு 18. அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை 18 போயிருக்கும் உள்ள? ஆமா, கண்டிப்பா. அப்போ ஒரு 5 நாட்கள், கடந்த வாரம் மட்டும் 21 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தான் சரக்கு கொடுக்கணும் டாஸ்மாக்ல அப்படின்னு ஒரு இது வந்துச்சு. அப்ப இதெல்லாம் ஏற்கனவே இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு 11 மணி வரைக்கும் தான் பார் இருக்குன்னு சொல்லிருக்கு. ஆனா 12 மணிக்கு இவங்க வந்து இந்த அரசு 12 வரைக்கும் கொண்டு வரலாம் அப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க 11 மணினா 10:45 தான் கடைசி லாஸ்ட் பில்லா இருக்கணும். ஆமா, 11 மணிக்கு அவங்கள வெக்கேட் பண்ணிடணும். லாஸ்ட் பில்லு 10:45 தான் இருக்கும். இது எல்லாமே லோக்கல் காவல் நிலையத்துக்கு தெரியாம நடக்காது. தினமும் ஒரு லிமிட்லயும் அதாவது இந்த லிமிட்ல இருக்க இன்ஸ்பெக்டர் இங்க ஏரியா ரவுண்ட்ஸ் வர மாட்டாரு. வேற ஏரியா லிமிட் இன்ஸ்பெக்டர் தான் இந்த ஏரியா ரவுண்ட்ஸா இருக்கும். வேற ஏரியா டிசி தான் இந்த ஏரியா ரவுண்ட்ஸா இருக்கும். வேற ஏரியா ஏசி தான் இந்த ஏரியா ரவுண்ட்ஸா இருக்கும். எல்லாம் சென்னைக்குள்ள தான். அப்போ சென்னைக்குள்ள இருக்கவங்க தொடர்ந்து அப்போ சாட்டர்டே சண்டேன்னு வரும்போது எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி கேளிக்கை விடுதியில வந்து இரவு நேரங்கள்ல பெண்கள் வந்து அரைகுறை ஆடைகளை போட்டு போதையில சரிஞ்சு போய் கையில சிகரெட்டும் கையுமா கீழே விழுந்து, அதாவது ஒரு மேல்தட்டு மக்கள் மட்டும்தான் போற மாதிரி பப்புகள் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த சாஃப்ட்வேர் கம்பெனின்னு வந்த உடனே இந்த எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக் அவங்க சேலரி வாங்கணும்னா அவங்க குடும்பம் வேற எங்கேயாவது இருக்கு. ஆமா, வெளியூர்ல இருக்காங்க. ஆனாலும் நீங்க இந்த இது பாத்தீங்கன்னா அந்த பெண்ணு வந்து +2 முடிச்சுட்டு இப்ப காலேஜ் இருக்காங்க. ஏன்னா இந்த பொண்ணு வந்து மது அருந்தது உண்மைன்னு அவங்க பசங்க சொல்லிட்டாங்க. ஆனா எல்லா பெற்றோரும் தன்னோட காக்கைக்கு தன் கொஞ்சி பொன் கொஞ்சின்ற மாதிரி அந்த இன்ஸ்டால என் பொண்ணு போடுவாங்க இவ்வளவுனா, இந்த நண்பர்கள் இன்ஸ்டாகிராம் மூலியமா வந்த நண்பர்களாலதான் அவங்களுக்கு தொல்லைன்றது வந்து இந்த இன்ஸ்டாகிராமே அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளா மாறிடுச்சு. பெரும்பாலான இதே வந்து கேடுகள் எங்க நடக்குதுன்னா வந்து எல்லாம் இன்ஸ்டால தான் நடக்குது, சமூக வலைதளம். ஆனா அதை நல்வழியில பயன்படுத்துறவங்க எவ்வளவு பேர் படிக்கிறவங்களை வந்து, அதாவது மரம் வந்து நிறைய நிழலை தருது, பல பேருக்கு பலனை தருது, காற்றை தருது, ஆக்சிஜன் எல்லாமே தருது. ஆனா அதோட காய்ந்த சருகுகள் சில இடத்துல கீழே விழுது. தேவையான நல்லதை எடுத்துக்கங்க, சருகுகளை குப்பை தொட்டில போடுங்கன்ற மாதிரி இவர்கள் தேடி தேடி அந்த கெட்ட மட்டுமே பிடிச்சிருக்காங்க. இது வந்து இந்த ஒரு பொண்ணுக்கு நடந்த விபத்து, அந்த இது எல்லாமே ஒரு இவங்கெல்லாம் முன்ஜென்ம பகை கிடையாது, முன்விரோதம் கிடையாது, எதுவுமே இல்லை. இந்த காதலி அந்த காதலியை வச்சிருந்த அந்த தொடர்பு இது எதுவுமே கிடையாது. அந்த கேளிக்கை விடியில நடந்த ஒரு 2 மணி நேரம் சம்பந்தம், அந்த தொடர்பு, அதோட பிரச்சனை, அதன் நொடிமா நடந்த ஒரு கொலை. இப்ப இந்த பசங்களோட எல்லாரோட வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆயிடுச்சு. அந்த பொண்ணு வந்து இன்னைக்கு இழந்து போயிருச்சு. அவங்க தாயாரோட கதறல வந்து கேட்க முடியுது நம்மளுக்கு. இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து அரசு தான் கண்காணிக்கலாமா? அவங்கவுங்க பெற்றோர்களும் குழந்தைகளை, ஆண் பிள்ளைகளையும், இப்ப இந்த பொண்ணு மேல நம்ம குறைன்னு சொல்றதோட இந்த நாய்கள் கூட்டிட்டு போச்சு இந்த பெண்கள், இந்த பசங்களோட பெற்றோர்கள்லாம் ஒரு 21 வருஷ பசங்க வந்து பப்புக்கு போவோம், டான்ஸ் ஆடுவோம்னா அந்த அளவுக்கு இவங்களை என்ன அதாவது ஒரு வாகனத்தை, லைசன்ஸ் இல்லாத ஒருத்தர் வந்து வாகனத்தை இடிச்சிட்டான் அப்படின்னா அவங்க தந்தையார வழக்கு சதி கைது செய்ய 10 வயது பையன் வாகனத்தை ஓட்டிட்டான்னா தந்தையார கைது செய்துன்றாங்க ஒரு சட்டம் இருக்குது. அதே மாதிரி ஒருத்தர் இப்ப மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி பாத்தீங்கன்னா இப்ப கடந்த 4-5 ஆண்டுகளா ஒருத்தர் குடிச்சிட்டு ஓட்டிட்டு போய் இடிச்சிட்டாருன்னா அந்த குடிக்காம 4 பேர் இருந்தாங்கன்னா அவங்களும் கைது செய்யணும். ஏன்னா நீங்க ஏன் அவர் அனுமதிச்சீங்கன்றதான் இன்னைக்கு டிராபிக் ரூல்ஸ் சொல்லுது. அப்படி இருக்கும்போது வெறும் பாரை மூடினா மட்டும் இல்ல, இன்னும் கேளிக்கை விடுதிகள் இன்னும் குறைக்கப்படணும். அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கணும். 18 வயசுக்கு வேலையா. ஆனா ஒவ்வொரு பார்லயும் வந்து ஒரு பார் ஓனரும்
வயசை பார்த்து உள்ள அனுப்ப முடியாது. அதுக்கு அது அவங்களுக்கு அது வேலையும் கிடையாது. எல்லாருமே ஒரிஜினல் ஃபேக் ஐடியான்னு செக் பண்ண முடியாது. வியாபாரிக்கு என்னங்க இது, அவனுக்கு வியாபாரம் ஆகணும். அதனால பார்க்க முடியாது. பெற்றோர்களும் தான் இதை வந்து கண்காணிக்கணுமே தவிர எல்லாத்துக்கும் காவல்துறையும் அரசையும் குறை சொல்லி கொண்டு இருக்காம பெற்றோர்களும் இந்த வயசுல பிள்ளைகளுக்கு வந்து இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள்ல இதனாலதானே இந்த அளவுக்கு வருது அப்படின்றத கொஞ்சம் இந்த பொண்ணோட யான்சி விழுப்புரம் மாவட்டம் அனிச்சாங்குப்பத்தில் இருக்க ஒரு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் இருக்க பொண்ணு வந்து இன்னைக்கு கோயம்பேடு ரோட்ல வந்து கொலை செய்யப்பட்டிருக்கு. வாகனத்தால அது வாழ்க்கையே அர்த்தம் இல்லாம போயிடுச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கை. இது போன்று இனி ஒரு இடத்துல நடக்கக்கூடாதுன்றது தான் இந்த நேர்காணலோட. ஆமாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2009 முன்னாடி 60 ஆண்டுகள் அவங்க அந்த போராட்டம் அங்கே நடந்தது. ஈழத்தமிழர்கள் 60 ஆண்டுகள் போராட்டம், 30 ஆண்டுகள் வந்து மிதவாத போராட்டமும், 30 ஆண்டுகள் ஆயுத போராட்டமும் நடத்தி அங்கே இருந்த அந்த இறுதிக்கட்டமாக நடந்த போர் வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தமிழ் ஈழங்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருந்தது. அங்கே இருக்கிற பெண்களும் சரி ஆண்களும் சரி இரவு 12 மணிக்கு நகையோட ஒரு பொண்ணு போகலான்னு சொல்லி காந்தி சொல்லியிருந்தார். அந்த இது வந்து அங்கே பார்க்க முடிஞ்சது. அந்த மாதிரி இருந்த இடத்துல இருந்து வந்த இப்போ இந்த இலங்கை தமிழர் முகாம் சொல்கிறீங்க, அங்கிருந்து வந்தவங்க அவங்கெல்லாம் இங்கே வந்து இருக்காங்க. இப்போ 108 கேம்பில் இருக்காங்க. அவர்களுக்கு இன்னும் அடிப்படை வசதிகளே பெரும்பாலும் பண்ணலை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளாரே ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் வெளியே இருக்கிற ஆட்களோட சேர்ந்து கொண்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த போதை இதுக்கெல்லாம் போய் அவங்களும் இதாயிட்டாங்களோ அப்படி. ஏன்னா இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல ஈழத்தமிழர்கள் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்கிற பெண்களையே இது பண்ணுறதில்ல, பார்க்கறதில்ல. கல்யாணம் பண்ணணும்னு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒன்று ஈழத்தில் இருக்கிற பெண்களை எடுக்கிறாங்க அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களை எடுக்கிறாங்க, அங்கிருந்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி வர்றாங்க. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய இந்த செய்திகள்லாம் பார்த்தா அந்த பசங்களும் இங்கே வந்து எப்படி எதையும் நம்பி எடுப்பாங்க. ஸோ ஈழத்தமிழர்கள் வந்து ரொம்ப கவனமாக போதை பழக்கமும் சமூக வலைதளத்தை தவறாக கையாளும் போது கலாச்சார சீரழிவு தொடர்ந்து கொண்டிருக்கு. பிள்ளைகளை கண்காணிக்கணும். ஆமா, மற்ற நாடுகள் மாதிரி 16 வயதுக்கு மேல ஒரு சில நாட்கள்ல ஒரு நாடுகள்ல வந்து 16 வயதிற்கு மேல் தான் சமூக வலைதளத்துக்கே வர முடியும், ஆக்டிவேட் பண்ண முடியும். ஆனா இங்க வந்து ஒரு ஆள் எத்தனை வலைதளம் வேணா வச்சுக்கலாம், எவ்வளவு ஃபேக் ஐடி வேணா வச்சுக்கலாம், நம்மள அடுத்தவங்களை திட்டுறதுக்காகவே பல ஃபேக் ஐடி வச்சுக்கலாம். இது மாதிரியே பல அரசியல் கட்சிகள் வரைக்கும் பண்ணும்போது ஒரு குழந்தைகள் வந்து இன்னைக்கு சமூக வலைதளத்தை எளிமையா ஓபன் பண்ணி இது வந்து இப்போ விஜய் இப்போ ஆட்சி பிடிச்சிருக்கிறது வந்து சரியான சமயத்தில் கொண்டு வந்திருக்காரு. அவர் வந்து நேர்மையாக பல இதை சொல்லிட்டு இருக்காரு. போதை இதெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோடு இருக்காரு. வந்த உடனே வந்து அந்த பள்ளி பக்கத்தில் கல்லூரி பக்கத்தில் இருக்கிற அந்த கல்லுக்கடைகளை அதாவது எடுத்தாரு. அது போல இந்த ஒரு செக்ஷன் இருக்கு பாருங்க, இதுவும் போதை தானே. இந்த இது பப்பு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதெல்லாம் அந்த ரெஸ்டோ பாரு இவங்களுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடுகளை கண்டிப்பாக விதிக்கணும். அதற்கு வந்து அதை கண்காணிக்கக்கூடிய காவல்துறை இதில் வந்து உண்மையாக இருக்கணும். ஏன்னா பணத்தை வாங்கி கொண்டு நிறைய பேர் இத்தனை காலமாக அதான் ஓட்டி ஒன்றும் இல்லாமல் சிதைச்சு வச்சுருக்காங்க நம்மளோட கலாச்சாரத்தை. இந்த கலாச்சாரமெல்லாம் இன்னைக்கு இப்போ காக்கப்பட வேணுங்கிறது மிகப்பெரிய பொறுப்பு விஜய்கிட்ட இருக்குது. இதையெல்லாம் பார்ப்பார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதெல்லாம் கவனித்து இனிமேல் வரக்கூடிய சமூகத்தை சரியான முறையில் கொண்டு போகணுங்கிறதா எல்லாருடைய விருப்பமாக இருக்குது. இதை நாங்கள் வந்து முதல்வர் விஜய்க்கு இதையும் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு இனி தமிழகத்தில் இந்த மாதிரி போதை கலாச்சாரத்தை உடனடியாக நிறுத்தறதுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மகிழ்ச்சி. நன்றி சார்.